ஹலோ நண்பா, வெல்கம் டு தமிழ்லால்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 ஓஎஸை பென்ட்ரைவ் வழியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ. இன்னும் நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணலை அண்ட் பூட்டபிள் பென்ட்ரைவை ரெடி பண்ணலைன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பூட்டபிள் பென்ட்ரைவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம விண்டோஸ் 10 ஓஎஸை யூஎஸ்பி பென்ட்ரைவ் வழியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூட்டபிள் யூஎஸ்பி பென்ட்ரைவை சிஸ்டமோட ஃப்ரண்ட் ஆர் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் சிஸ்டமோட பேக் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு சிஸ்டம் பிராண்டுக்கும் பூட் மெனு கீஸ் டிஃபர் ஆகும். என்ன பிராண்டுக்கு என்ன பூட் கீஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஒருவேளை என்ன பூட் கீஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோவை பாஸ் அண்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய சிஸ்டமை நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுறேன். நான் டெல் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய கீபோர்டில் F12 கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். பிராண்ட் லோகோ காட்டுறப்பவே பூட் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பூட் மெனுக்குள்ளே போகும். பூட் ஆர்டர் மெனுவில் பூட்டபிள் யூஎஸ்பி ஸ்டோரேஜ் டிவைஸை கீபோர்டில் டவுன் ஏரோ கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி பென்ட்ரைவில் இருக்க ஓஎஸ் வழியாக சிஸ்டம் பூட் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் கேட்குது, அது இங்கிலீஷ்லேயே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட்டை இங்கிலீஷ் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல நமக்கு ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ண சொல்லுது. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் கீ இருந்துச்சுன்னா இப்போ என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீயை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா என்ன விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனலை செலக்ட் பண்ணிடுறேன். ப்ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு மைக்ரோசாஃப்டோட லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் யூஸ் பார்த்தோன்னா காட்டுது. அங்கே கீழே செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தோன்னா அப்கிரேட் பண்ணுறீங்களா அப்படி இல்லைனா கஸ்டம் இன்ஸ்டலேஷன் கேட்குது. நம்ம பார்த்தோன்னா கஸ்டம் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 ஜிபிக்கான ஹார்ட் டிரைவ் கெப்பாசிட்டி இருக்குது. அதை நான் 40 ஜிபியாக பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னா 40 × 1024ன்னு நம்ம கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். அந்த வேல்யூவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுக்கும் போது இங்கே ஓகேன்னு கேட்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததும் நமக்கு 40 ஜிபிக்கான ப்ரைமரி பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக ஒரு 10 ஜிபி இருக்குது. அதையும் நான் நியூவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நான் அப்படியே அப்ளை கொடுக்குறேன். இதை ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு DRE ட்ரைவாக நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ 40 ஜிபி ப்ரைமரி பார்ட்டிஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நமக்கு ஓஎஸ்க்கான ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 40 ஜிபிக்கான ஹார்ட் டிரைவுக்கு காப்பியாக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த ஃபைல்ஸ் காப்பி ஆகிறதுக்கு நமக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ வீடியோவை நான் எடிட்டிங்கில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ ஹார்ட் டிரைவுக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்போ சிஸ்டம் 10 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்கும். ஸோ அது ஆட்டோ ரீஸ்டார்ட்லேயே விட்டுருங்க, ரீஸ்டார்ட் நம்ம கிளிக் பண்ணாதீங்க. சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு பூட் ஆகிறப்ப ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு கேட்கும். தயவு செஞ்சு நீங்கள் கீபோர்டில் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலருக்குள்ளே போகும். கெட்டிங் ரெடி கம்ப்ளீட் ஆனதும் சிஸ்டம் நமக்கு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் அப்போ 4 to 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறப்பெல்லாம் ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த கீயும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ்குள்ளே போக விடுங்க. அப்படி இல்லைனா நமக்கு இன்ஸ்டலேஷன் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போகும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எந்த கீயும் நான் ப்ரெஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன். விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ஆல்மோஸ்ட் 80 to 85% பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா லெட்ஸ் கனெக்ட் டு எ நெட்ஒர்க்னு கேட்குது. நான் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் நமக்கு கனெக்ட் வித் லிமிட்டட் செட்டப்பை இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு who is going to use this பிசின்னு கேட்குது. நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இங்கே
என்ன நேம்னா டைப் பண்ணிக்கலாம். நான் அட்மின்னு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா செட் பண்ண சொல்லுது, மெமரபிள் பாஸ்வேர்டாக. ஸோ நான் பாஸ்வேர்டு எதுவுமே செட் பண்ணல, செட் பண்ணாமே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஃபார் யுவர் டிவைஸ்னு கேட்குது. உங்களுக்கு ப்ரைவசி எதுவும் கன்சர்ன் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன், என்னோடய லொக்கேஷன் எதுவும் ட்ராக் பண்ண வேணாம். ஸோ இதில் இருக்க எல்லா ஆப்ஷனையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ண போகிறேன். மைக்ரோசாஃப்ட் கொர்டானா அசிஸ்டன்ஸ் இப்போ நமக்கு வேணுமான்னு கேட்குது. எனக்கு இப்போதைக்கு வேணாம். ஸோ அதனால் நாட் நவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். 99% வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 OS இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைல் மட்டும் செட்டப் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ப்ரொஃபைல் செட்டப் ஆயிடுச்சுன்னா நம்ம விண்டோஸ் டெஸ்க்டாப்குள்ளே போயிடலாம். ஃபைனலாக விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விண்டோஸ் கம்ப்யூட்டருக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.